தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுடைய முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி போட்டியிட்டு வெற்றி முடிவு வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் 37 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு திமுக உதயசூரிய சின்னம் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. மொத்தம் அவர் கொங்கு மண்டலத்தில் மட்டும் 17 தொகுதிகளில் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்கள்ல 2ஆம் இடத்தில் இருந்தாலும் 37 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு திமுக தள்ளப்பட்டிருக்கக்கூடியதும் அந்த தரவுகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அதிகபட்சமாக கொங்கு மண்டலத்துல 17 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று வட மாவட்டங்கள்ல 14 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய சென்னை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்கள்ல திமுக 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல திமுக அதிமுகவுக்கும் கடுமையான 2ஆம் இடத்துக்கான போட்டிகள் நிலவிருக்கிறது. இது அனைத்தும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி மொத்தம் 37 தொகுதிகளில் ஒரு ஆளும் கட்சியாக இருந்திருக்கக்கூடிய கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதும் திமுகவுக்கு இது ஒரு இந்த தரவுகள் மூலமாக தெரிந்திருக்கக்கூடிய தகவலாக இடம்பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.